இந்த வேதத்தை நீங்க வாசிங்க. அந்த வேதத்தில் உள்ள வசனம் ஆண்டவர் சொன்னார், ஆவியாய் ஜீவனாய் இருக்கிறது. இந்த வேத வசனத்தை நீங்க வாசிக்க 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 உங்களை சுற்றி இருக்கிற எல்லா விதமான அந்தகார கிரைகளும் அழிக்கப்பட்டு தேவன் உங்களுக்குள்ள வச்சிருக்கிற மிகப்பெரிய மகிமையான அபிஷேகம் வெளிப்பட்டு இந்த தேசத்தை சுதந்திரிக்கும். அதனால ஒரு நாளும் நீங்க அழைச்ச அழைப்புல விட்டு நீங்க மாறவே மாறாதீங்க. சுவிசேஷ அழைப்பை கர்த்தர் கொடுத்திருந்தான்னா அதுலயே நினைச்சிருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நான் இந்த அழைப்புல அழைக்கப்பட்டேன்னா அந்த அழைப்புல நம்ம இந்த நாட்கள்ல நிறைய விதமான இடர்கள் வரலாம், நிறைய விதமான போராட்டங்கள் வரலாம், ஒரு விரக்தி வரலாம், ஒரு விதமான அதிருப்தி வரலாம். ஆனா எல்லாவற்றுக்கும் தேவன் தக்க பலன் நம்மளை கொண்டு செய்வார். கவலையே போடாதீங்க. தொடர்ந்து உங்க ஊழிய ஸ்தானத்துல நின்று தொடர்ந்து நீங்க ஊழியம் செய்யுங்க. ஒவ்வொருவரும் ஊழியம் செய்யணும். ஒவ்வொருவரும் சுவிசேஷ ஊழியம் செய்யணும். ஒவ்வொருவரையும் கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தணும்.